குப்பமேனி சோப்பும் ஆன்டி இச்சிங் சோப்பும் ரெண்டுமே வந்து ஒரே ப்ராப்ளம்க்கு தானங்க சொல்யூஷன் கொடுக்குது. ரெண்டுமே வந்து இச்சிங் அல்லது ஸ்கின் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு தானே சொல்யூஷன் கொடுக்குது. அப்போ எப்படி ரெண்டுமே வேற வேற சோப்பு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வரக்கூடிய என்கொயரியில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா இது வந்து எங்களோட லாஸ்ட் மந்தோட டாப் செல்லிங் ப்ராடக்ட் ரெண்டுமே, குப்பமேனியும் சரி ஆன்டி இச்சிங் சோப்பும் சரி, அமேசான்லேயும் சரி, எங்களோட வெப்சைட்லேயும் நிறைய ஆர்டர்ஸ் வந்தது இந்த ரெண்டு சோப்புக்கும் தான். அப்போ வர என்கொயரியில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணோம். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ குப்பமேனி சோப்பில் வந்து நாங்கள் வந்து குப்பமேனி எக்ஸ்ட்ராக்டும் அதோட ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து மேஜராக வந்து நம்ம ஸ்கின் ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி கொடுக்கும். ஜென்டிலாக வந்து நல்ல பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஆன்டி இச்சிங் சோப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து குப்பமேனி தாங்க. ஆனால் அது கூட வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். குப்பமேனி பவுடர், குப்பமேனி எக்ஸ்ட்ராக்ட், குப்பமேனி எசென்ஷியல் ஆயில், இது கூடவே வந்து கோல்ட் ப்ரெஸ் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ஜுஜோபா ஆயில் மாதிரியான ஹை ரிச் கெரியர் ஆயில்ஸ் ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஜுஜோபா ஆயில் வந்து ரொம்பவே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஆயில். ஸ்கின் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்து ஜுஜோபா ஆயில் வந்து பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குங்க. இது வந்து உலகத்திலேயே வந்து 2 கண்ட்ரியில தான் வந்து இதை ரெடி பண்ணுறாங்க. பிரேசில், டர்க்கி, இந்த மாதிரி 2 கண்ட்ரியில தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவிலே வந்து 2 ஸ்டேட்ல தான் இதுவுமே கிடைக்கும் இந்த ஆயில். குஜராத்தும் ராஜஸ்தான் இந்த 2 ஸ்டேட்ல தான் வந்து இந்த ஆயில் வந்து மெயினாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஹை ரிச் கெரியர் ஆயில்ஸ் தான் இதில் ஆட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா இந்த சம்மர் டைம்லலாம் ரொம்ப வேர்க்கும். வேர்க்கிறதுனாலே நிறைய இடங்களும் நமக்கு இச்சிங் வர ஆரம்பிக்கும். கையில், காலில், சாக்ஸ் போடுற இடத்துலலாம் ரொம்பவே இச்சிங் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஸ்கின் ட்ரை ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இச்சிங் ஆகுது. ஸோ வந்து இந்த ரேஷஸ், அலர்ஜி இந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமும் வராமல் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலுமே இந்த ஆன்டி இச்சிங் சோப் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து இது பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். இதுதான் இந்த ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸுங்க. தேங்க்யூ.